அன்பர்கள், இன்று செவ்வாய்க்கிழமை பெகோவா ஸ்ரீ கார்த்திக் மந்திருக்கு செல்கிறோம். ஹரியானா மாநிலம் குருக்ஷேத்ரா மாவட்டத்தில் உள்ள பெகோவா மாநிலத்தில் இந்த தலம் அமைந்துள்ளது. சண்டிகாரிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவிலும், குருக்ஷேத்திரத்திலிருந்து 29 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. ஔதம்பர், யோதேயர் என்னும் பழங்குடி மக்களின் பேரரசுகள் சுமார் 2200 ஆண்டுகளுக்கு முன்னரே பஞ்சாப், ஹரியானா பகுதிகளில் அவர்கள் கால நாணயங்கள் கார்த்திகேயர் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. சேனானி, கார்த்திகேயர், மகாசேரர், ஸ்கந்தன் என முருகனை அவர்கள் போற்றி வழிபட்டுள்ளனர். கந்தனை பிரம்மச்சாரியாகவே கருதி பாலக்நாத் என்னும் பெயரால் அழைத்தனர். மேலும் குமாரன் என்றும் போற்றினர். கந்தனுக்கு வடக்கே அமைந்த தலங்களுள் முக்கியமானது பெகோவா. விநாயகருக்கும் முருகனுக்கும் மாங்கனியை முன்னிட்டு போட்டி நடைபெற்றதை நாம் அறிவோம். கணபதி பெற்றோரை வலம் வந்து கனியை பெற்றார். மயிலில் உலகை சுற்றி வந்த முருகனுக்கு இது ஏமாற்றத்தை தந்தது. அதனால் அன்னையரிடமிருந்து கிடைத்த தேகத்தின் முக்கிய பாகமான தோலை தியாகம் செய்திட எண்ணி கிரௌஞ்ச மலையில் தன் தோலை தியாகம் செய்தார். சருமம் இல்லாததால் உடலை கடுமையான வெப்பம் தாக்கிட அச்சலேஸ்வர் என்னும் குளத்தில் நீராடி சரஸ்வதி நதி பாயும் இந்த பெகோவாவில் கோவில் கொண்டார். பெகோவாவில் ஆதிகால பெயர் பிருத்தாகரி. புருக் என்னும் மன்னனின் ஆண்ட பகுதி என்பதால் இந்த பெயர் ஏற்பட்டது. பின்னர் காலப்போக்கில் பெகோவா என பெற்றது. சரஸ்வதி நதி பாய்வதனால் இது சரஸ்வதி க்ஷேத்திரம் எனப்படும். தோலின்றி வந்த கார்த்திகேயருக்கு குடியேறிய நாளில் எண்ணெய் பூச்சி நடைபெற்றது. இந்த முருகன் பிரம்மச்சாரியாக இருப்பதனால் மூலவரை பெண்கள் தரிசிக்க அனுமதி இல்லை. இந்த ஆலயத்தின் கருவறையில் 2 பெரும் கற்கள் உள்ளன. பளிங்கு கல்லில் கார்த்திகேயர் உருவம் இடையில் வைக்கப்பட்டுள்ளது. அதன் இரு புறங்களிலும் எண்ணெய் விளக்குகள் உள்ளன. கடுகெண்ணெய் தீபம் ஏற்றப்படுகிறது. இந்த ஆலயம் கிபி 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தது என கருதப்படுகிறது. நகரா கட்டிடக்கலை அமைப்பை கொண்டது. குறுகிய நுழைவு வாயிலை தாண்டியதும் பெரிய அர்த்த மண்டபம் உள்ளது. உட்புற சுவர்களில் இதிகாச காட்சிகள் சிற்பங்களாக காட்சி தருகின்றன. கருவறையில் தூய பிரம்மச்சாரியாக கார்த்திகேயர் காட்சி தருகிறார். மகாபாரத போரில் மரணமடைந்த 18 லட்சம் போர் வீரர்களுக்கு பிண்டதானம் செய்ய தருமர் இங்கு வந்தார். பிண்டி எனப்படும் எலும்புகள் கூடிய கார்த்திகேயரின் புனிதம் வாய்ந்த வடிவம் வெப்பமாக இருந்தது. கிருஷ்ணரின் அறிவுரைப்படி தருமர் கடுகெண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்து அருளில் அருகிலே 2 தீபத்தை கொண்டு 2 தீபங்களை ஏற்றி வைத்து வழிபட்டார். அந்த விளக்குகளை இன்னும் எரிந்து கொண்டிருக்கின்றனவா. கார்த்திகை மாத பௌர்ணமி நாளில் வெகு விமரிசையாக திருவிழா நடைபெறும். இங்கு வந்து சரஸ்வதி தீர்த்தில் நீராடி முன்னோர்களுக்கு பிண்டதானம் செய்து கார்த்திகேயரை வழிபட்டு செல்கிறார்கள். வந்த வினைகள் யாவும் தீர்த்து வைக்கும் வடிவேலனாகிய கார்த்திகேயரை ஹரியானா மாநிலம் பெகோவா சென்று வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஷண்முகாய வித்மகே சடாக்ஷராய தீமகி தன்னோ கார்த்திகேய பிரச்சோதயாத். வெற்றிவேல் வீரவேல்.